ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன் குமார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச். அடுத்த 10 செகண்டுக்கு நான் என்ன தான் பேசினாலும் நீங்கள் ஐஸ்கிரீம் பற்றி நினைக்கவே கூடாது. முக்கியமாக ஐஸ்கிரீமில் வெனிலா ஐஸ்கிரீம் பற்றியோ இல்லை சாக்லேட் ஐஸ்கிரீம் பற்றியோ இல்லை கோன் ஐஸ் பற்றியோ நீங்கள் நினைக்கவே கூடாது. ஐஸ்கிரீம்னு நான் ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் நீங்கள் அந்த இமேஜை உங்கள் மைண்டில் கொண்டு வரக்கூடாது. அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கவே கூடாது. ஸோ இப்போ கிராஜுவலாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும் நான் பேசினது. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு தடவை ஐஸ்கிரீம்னு சொல்லும்போதும் உங்களுடைய மைண்டு அந்த ஐஸ்கிரீம் பிக்சரை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம்னு சொல்லும்போது வெண்ணிலா ஐஸ்கிரீம் சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் சொல்லும்போது சில பேருக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் அவங்களுடைய மைண்டில் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஸோ அப்படின்னா உங்களுடைய மைண்ட் ஆக்சுவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். உங்கள் மைண்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐஸ்கிரீம் பற்றி யோசித்ததை யார் கவனிச்சா? அதுவும் நீங்கள் தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரெயின் 2 மைண்ட் இருக்குது. திங்கிங் மைண்ட், அப்சர்விங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திங்கிங் மைண்டு தான் வந்துட்டு நம்ம ஒரு வரிசையில் நிற்கும் போது நம்ம கூட பேசிகிட்டு இருக்கோம். நைட்டு நம்மளை தூங்க விடாமல் பேசிகிட்டே இருக்கோம். வாத்தியார் ஒரு பாடம் நடத்துகிறாங்க, இல்லைன்னா நம்ம ஒரு புக்கு படிக்கிறோம், இல்லைன்னா நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட உங்கள் மைண்டில் இந்த திங்கிங் மைண்டு ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த திங்கிங் மைண்டு தான் நான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஐஸ்கிரீம் பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போதும் உங்கள் மைண்டில் அந்த ஐஸ்கிரீம் பிக்சரை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் இதுதான், அதோட வேல்யூமே கூட. அடுத்ததாக அப்சர்விங் மைண்டு. நான் ஐஸ்கிரீம் பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லும்போது உங்கள் திங்கிங் மைண்ட் யோசிச்சுட்டு இருந்ததை இந்த அப்சர்விங் மைண்டு தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த அப்சர்விங் மைண்டு தான் நீங்கள் ஐஸ்கிரீம் பற்றி யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆமாம் நீங்கள் ஐஸ்கிரீம் பற்றி யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. நம்மளில் பலருக்குமே வந்துட்டு நமக்கு 2 மைண்ட் இருக்குது அப்படின்றத உணர்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் முன்னாடி உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை கூட தனக்கு 2 மைண்ட் இருக்குது, திங்கிங் மைண்ட் அப்சர்விங் மைண்டுன்னு 2 இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு தடவை கூட உணர்ந்திருக்க மாட்டாங்க. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூலில் கட்டின பொம்மை மாதிரி அந்த நூலை எப்படிலாம் நம்ம ஆட்டினாலும் அந்த பொம்மை ஆடுமோ அதே மாதிரி அவங்க திங்கிங் மைண்டில் என்ன தான் ஃபீலிங் வந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, என்ன தான் எண்ணம் வந்தாலும் அவங்க உடனே அந்த நூலில் கட்டின பொம்மை எப்படி ஆடுமோ அவங்க திங்கிங் மைண்ட் சொல்கிறதுக்கெல்லாம் ஆடிட்டே இருப்பாங்க. அது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காமல். நீங்கள் அதிகமாக கோவப்படுறீங்களா, அதிகமாக வந்துட்டு டிப்ரெஸ் ஆகிடுவீங்க உடனே ஈஸியாக அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அப்சர்விங் மைண்டுக்கு வேலை தரல அப்படின்றது தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் அதிகமாக கோவப்படுறதோ இல்லை ஈஸியாக டிப்ரெஸ் ஆகிறது எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோவம் தர மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறதுலையும் உங்களை ஈஸியாக டிப்ரெஸ் ஆகிற மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதையும் நீங்கள் குறைச்சிக்கணும். ஒரு புத்திஸ்ட் சேயிங் இருக்குது, அது என்னென்னா, வாட் யூ ரெசிஸ்ட் வில் பர்சிஸ்ட். அதாவது நீங்கள் எதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் திரும்ப திரும்ப உங்கள் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கோவப்படுறீங்க, நீங்கள் ஈஸியாக டிப்ரெஸ் ஆகிடுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இல்லை அப்படின்னா அதை பற்றி யோசிக்கிறதோ இல்லை அதை சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறதையோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். 2வது, உங்கள் அப்சர்விங் மைண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக வேலை கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன், நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேளுங்க. இப்படி கேட்குறது உங்கள் அப்சர்விங் மைண்டை வந்துட்டு அதோட ஃபோக்கஸை திங்கிங் மைண்ட் மேலே திருப்பி விடும். அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை, நான் ஏன் இப்படி கோவமாக இருக்கேன் அப்படின்னு அது தேவையா தேவையில்லையான்னு ஒரு அப்சர்விங் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு அது உங்களை தள்ளும். வேணும்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் அந்த எண்ணத்துலேயே, இல்லைன்னா விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். 3வது, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மாற்ற ஆரம்பிக்கணும். லாங்குவேஜ்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னா, நான் கோவத்தில் இருக்கேன், சமகானில் இருக்கேன், போயிரு அப்படின்னு சொல்கிறதுக்கும், அதுக்கு பதிலாக நான் இப்போ கோவத்தை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கேன், யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் இப்போ டிப்ரெஷனை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் நான் கோவமாக இருக்கேன், நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய திங்கிங் மைண்ட் தான் அங்கே இன்வால்வ் ஆகுது. நீங்கள் அந்த எமோஷனில் இன்வால்வ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு தப்பிக்க வேறு வழியே இல்லை அப்படின்றது தான் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துது. வார்த்தையில் சின்ன மாற்றம் ஏற்படுத்துறதுனால நான் இப்போ கோவத்தை ஃபீல் பண்ணுறேன், இல்லைன்னா நான் இப்போ டிப்ரெஷன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது உங்களை ஒரு அப்சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்கிது. நான் வந்துட்டு இதை ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, நான் இன்வால்வும் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் உங்களை அந்த வார்த்தைகள் நிப்பாட்டுது. அந்த அப்சர்விங் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லான எண்ணம், யூஸ்ஃபுல்லான ஃபீலிங், எது உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான எண்ணம், ஹார்ம்ஃபுல்லான ஃபீலிங்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எது உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்படி உங்களுடைய அப்சர்விங் மைண்டை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், நீங்கள் யோசிக்கிற விதம்
எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குற விதம், மக்களை ட்ரீட் பண்ணுற விதம்னு எல்லாத்துலேயும் பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி மிஸ்டர் நவீன்குமார் யூடியூப் சேனல் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக மாறுங்க. என்கிட்ட கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சாலோ இல்லை பேசணும்னு நினச்சாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, அங்கே என் கூட நீங்கள் பர்சனலாக சேட் பண்ணலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் அண்ட் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் பார்ட், செல்ஃப் எஜுகேஷன் இஸ் சூப்பர் பார். தேங்க்யூ.